شيخنا مولانا مولوي الحاج A.S. زبير أحمد شهودي شاه فيزي باطلي حضرت அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلا ستما صلوات سلوما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஆஃபியத்தும் சலாமத்தும் கொடுத்து பேசும் சக்தியும் கேட்கும் சக்தியும் கொடுத்து அல்லாஹ் நம் உடலிலே ஆரோக்கியம் கொடுத்து தன் குதிரத்தை குவத்தை நம்மிலே வெளியாக்கி இங்கே உட்கார வைத்தான், நல்ல வார்த்தைகளை கேட்க வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, மிகுந்த நேரமாகிவிட்டது. நேரம் 9 மணியை நெருங்கிவிட்டது. ஆகவே சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். புனிதமிகு ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் ரமலான் முபாரக்கை பற்றி சில செய்திகளை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த புனித ரமலானை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வல்லிக்னா ரமலான், அருள்மிகு புனித ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவுடைய பொருட்டினால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானையும் இனி பல ரமலான்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அந்த ரமலானை அல்லாஹ்வுக்கு பிரியமான வழியில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாகவும் முழுமையாக மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஷஹருல் முவாசாத் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவிலே, சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை சொல்லுகிற பொழுது அஷ்ஷஹருல் முவாசாத் என்று சொன்னார். முவாசாத் என்றால் என்ன? பரோபகார சிந்தனை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தன்னை விட கீழாக உள்ள மக்களுக்கு, சிரமத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மாதம் என்று பொருள். வியாதியஸ்தர்களை விசாரிக்குதல் என்று பொருள் முவாசாத் என்ற வார்த்தைக்கு.
ஆசார்னு முவாசாத் என்ன அர்த்தம்? ஒரு வியாதியஸ்தர்களை விசாரிக்குதல், தன்னை விட பாதிக்கப்பட்டவர்கள், தன்னை விட எளிமையாக வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்தல் என்று பொருள். அப்போ இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு ஒரு காரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வலிமை வாய்ந்தவர்கள் எளியவர்களை ஆதரிக்க வேண்டும். உனக்கு செல்வத்தால் வலிமை இருந்தால் உன்னை விட கீழே உள்ளவர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களை கவனிக்கும் அளவுக்கு நான் உயர்ந்த செல்வம் உடையவன் அல்லவே. அதுதான் ஊரிலே சில பேர் இருக்கிறார்கள், ஊரிலே அத்தனை பேருக்கும் அவர்கள் ஜகாத்து கொடுக்கிறார்கள், சதகா கொடுக்கிறார்கள். நான் அந்த அளவுக்கு செல்வத்தில் வசதியானவன் இல்லை, மாத சம்பளம் வாங்குகிறேன், வீட்டு வாடகை கொடுக்கிறேன், கரண்ட் பில்லு கட்டுகிறேன், அந்த சம்பளமே எனக்கு ஒரு மாதத்தின் இறுதி வரை வருவதில்லை, எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் எப்படி இந்த மாதத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று கேட்கலாம். இதே கேள்வியை சஹாபாக்களும் கேட்டார்கள் பெருமானாரிடத்தில். நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தையும் கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள். பெருமானார் சொன்னார்கள், மன் ஃபத்தர சாயிமன், ஒரு நோன்பாளிகளுக்கு யார் ஒரு நோன்பு திறப்பதற்கு உண்டான உதவிகளை செய்கிறார்களோ, கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யன்குஸு மின் அஜ்ரிஹி ஷையா. நோன்பு யார் திறப்பதற்கு உதவி செய்தவர் அவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மடங்கு நன்மையை கொடுக்கிறான், நோன்பு வைத்தவருக்கு அதில் எந்த குறையும் கொடுப்பதில்லை. நோன்பு வைத்தாரே அவருடைய நன்மையில் ஒரு அளவு கூட குறையாமல் நோன்பு திறக்க உதவி செய்தவருக்கும் ஒரு பங்கு நன்மையை தருகிறான் என்று சொன்னார். இதை கேட்டு ஆசை வந்துச்சு சஹாபாக்கள். உதாரணமாக நோன்பு வச்சவருக்கு 1000 நன்மை, நோன்பு திறக்க உதவி செய்தாரே அவரு நோன்பு வச்சிருப்பார், அவருக்கு ஒரு 1000 நன்மை, அவருக்கு ஏதாவது நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தாரே அதுக்காக வேண்டி இன்னொரு 1000 நன்மை அல்லாஹ் இவருக்கு கொடுத்துருவான். அவர் நன்மையில் எந்த குறையும் அல்லாஹ் தஆலா வைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் சஹாபாக்கள், லைஸ குல்லுனா யஜிதுமா யுஃபத்திரு சாயிமன், யா ரசூலல்லாஹ், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்யும் அளவிற்கு எங்களுக்கு எந்த வசதி உள்ளவர்கள், எங்கள் எல்லோரும் இப்படி வசதி இல்லையே என்று சொன்னார்கள். இப்போ பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஅத்தில்லாஹு ஹாதல் ஜஸா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே இந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், பிஷித்தி தபரத்தின், ஒரு அரை துண்டு பேரிச்சம்பழத்தை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். உன் கல்பில் ஆசை இருந்துச்சு எல்லாருக்கும் உதவி செய்யணுண்டு, உன்னிடத்தில் அவ்வளோ வசதி இல்லை, உன்னிடத்தில் இருந்த ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை எடுத்து அதில் ஒரு துண்டை உன் அருகில் உள்ள மக்களுக்கு யாருக்காவது கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன் எண்ணத்தை தான் பார்க்கிறான், உனக்கு முழு நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். பிஷித்தி தபரத்தின் அவு பி ஷர்பத்தி லபனின், அல்லது உன்னுடைய ஒரே ஒரு மழை பால் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், ஒரு மிளக்கு பால் கொடுத்தால். அவு மிதுக்கத்தி லபனின் அவள் ஷர்பத்தி மாய், பால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மிடரு தண்ணீராவது எடுத்து கொடுத்து விடு, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த நன்மையை உனக்கு பரிபூர்ணமாக கொடுக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரிய வருகிறது? நாம் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கு நாம் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லட்சாதிபதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாடி வீடு கட்டி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய அந்தஸ்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோன்பு திறப்பதற்கோ பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, அல்ல ஜும்மா தொழுக பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, போகிற வழியிலே பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பைக்கு 5000 ரூபாய்க்கு செகண்டில் வாங்க டிவிஎஸ் பைக்காக இருக்கலாம், போயிட்டுருக்கீங்க, ஒரு மனிதர் நடந்து போயிட்டுருக்கார், பாய் பைக்கில் உட்காருங்க அண்ணன், உங்களை கொண்டு போய் பள்ளிவாசலில் விட்டுறேன், எங்கே போகிறீங்க நீங்கள் என்று சொல்லி அவரையும் உட்கார வச்சுக்குமா வீட்டிலேயோ பள்ளிவாசல்லையோ விட்டுட்டீங்க, அது போதும், அல்லாஹ் தஆலா முழு நன்மையை நம்ம கொடுத்துட்றான். அந்த நோன்பாளியை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி, ஒரு மூமினை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முழு நோன்புடைய நன்மையை நமக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான். இந்த மாதிரி பார்த்தா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பேருக்கு உதவி செய்யலாமா இல்லையா? ஒரு மனிதர் தெருவிலே கனமான ஒரு பொருளை தூக்கி செல்கிறார், அண்ணே வாங்க நானும் அந்த வழியை தான் போகிறேன், அந்த வழி வர்ற வரைக்கும் உங்கள் வீடு வர்ற வரைக்கும் நானும் அதை தூக்கிட்டு வர்றேன் வாங்க
என்று சொல்லி கொண்டு போய் கொடுத்து விட்டால் போதும், அல்லாஹ் முழு நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இதுக்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லையே. அன்பர்களே, ஒரு நோன்பு திறக்கக்கூடியவர் நோன்பு திறக்க உட்கார்ந்து விட்டார், தண்ணீர் வேண்டும், நீ தண்ணீரை காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற பைப்பில், பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த வாட்டர் டேப்பில் இந்த டம்ளரை கொண்டு போய் தண்ணீர் பிடித்து அவர் முன்னால் வைத்து விட்டாலே போதும், அல்லாஹ் தஆலா முழு நோன்புடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அவர் ஷர்பத்தி மாயின், தண்ணீருடைய ஒரு மிடரை கொண்டு அல்லாஹ் சவாபு கொடுத்துறான். அல்லாஹ்ட்ட சவாபு வாங்குறது ரொம்ப லேசுங்க. அல்லாஹ் தஆலா நீ செய்யக்கூடிய செயலை பார்ப்பதில்லை, அந்த செயலை செய்வதற்குண்டான கல்வை பார்க்குறான். நீ மனுஷனை மனுஷனா மதிக்கிறையா? நீ மனிதர்களை அந்தஸ்தை மதிக்கிறாயா? கண்ணியப்படுத்துகிறாயா? அலட்சியப்படுத்துகிறாயா? அன்பர்களே, ஏழை மக்கள் என்றால் ஒதுக்கினாயா? இல்லை ஏழை என்பதற்கான கண்ணியப்படுத்தினாய்? ஒன்றும் வேணாம், நீ காசும் கொடுக்க வேணாம், பணமும் கொடுக்க வேணாம். ஒரு உன்னை விட அந்தஸ்தில் குறைந்த ஒரு ஏழை மனிதர் தெருவில் நடந்து செல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நோன்பு வச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே என்று ஒரு வார்த்தை அவரை பார்த்து முகம் மலர்ச்சியோடு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சான். நம்மளே ஜி, உன்னை விட தகுதி குறைந்தவரை, உன்னை விட தகுதியில் பெரியவர்னு சலாம் சொல்றது பெரிய மூமின் என்று சொன்னால் எல்லாருக்கும் சலாம் சொல்லத்தான் செய்யணும். ஆனால் வசதியானவருக்கு சொல்றது அது எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. உன்னை விட வசதியில் குறைந்த மனிதர், உன்னை விட வாழ்க்கை வசதியில் ஒன்றுமில்லாத மனிதர், உன்னை விட அந்தஸ்திலே குறைந்தவர், உன்னை விட உடல் ஆரோக்கியத்திலே குறைந்தவர், அவருக்கு நீ உதவி செய்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அன்பர்களே, இந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல் முவாசாத், ஒருவருக்கொரு அன்பு பாராட்டக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய மாசம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை கூட பள்ளிவாசலிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் வெளியிலே நீங்கள் செய்வீர்களே ஆனால் முழுமையான நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். பள்ளிவாசல் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், உள்ளே வர்றார், ஒரு சேர் எடுத்து பக்கத்தில் வைக்கிறீங்க, அவர் அசாவை எடுத்து அவர் வைத்து கைக்கோலை எடுத்து கையில் கொடுக்கிறீர்கள். வெளியே வருகிறார், படியில் இறங்குகிறார், கையை பிடிச்சி படியில் இறக்கி விடுறீங்க. அவர் செருப்பு எங்கேன்னு தேடுறாரு, ஒரு செருப்பை தேடி கண்டுபிடிச்சி கிட்ட போட்டீங்க. ஏன் எவ்வளோ சாதாரண விஷயம், எவ்வளோ ஒரு சின்ன விஷயம், இதுக்கும் அல்லாஹ் தஆலா முழுமையாக மன்னிச்சிடறான். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஒரு மனிதர் தெருவிலே சென்று கொண்டிருந்தார், ஒரு குச்சி கடந்துச்சு, அந்த குச்சியில் ஒரு முள் இருந்துச்சு, யாரும் நடந்து போன காலில் முள்ளு குத்துமே என்று அந்த முல்லை எடுத்து ஓரமாக போட்டார். அல்லாஹ் சொல்கிறான், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஃபஷக்கரல்லாஹு, அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான், ஃபகஃபர லஹு, அவருடைய பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்ட்டாங்க சொன்னார். அன்பர்களே, அந்த முல்லை எடுத்து ஓரமாக போட்டான், முள் நன்றி செலுத்தாது, டேங்க் சொல்லாது. அந்த வழியாக வரக்கூடியவர்கள் யாரும் அதை பார்க்கவில்லை, யார் காலையும் குத்தவில்லை, யாரும் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான், அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ் தேங்க்ஸ் சொல்லுகிறான், அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்களா? என்ன செஞ்சாருங்க? காசு செலவு பண்ணாரா? பணம் செலவு பண்ணாரா? நீ காசும் செலவு பண்ண வேணாம், பணமும் செலவு பண்ண வேணாம், உன் பேங்க்லேருந்து ஒரு பைசா எடுக்க வேண்டாம், உன் ஜோப்லேருந்து ₹1 எடுக்க வேண்டாம். ஒரு ஏழை மனிதனை பார்த்து சலாம் சொல்லி, சலாம் நல்லா இருக்கீங்களா, முகம் மலர்ச்சியோடு பேசினாலே அவர் மனசு குளிர்ந்து போயிடும். ஐயாதத்துல் மரீல், உங்கள் தெருவிலே உங்கள் ஊரிலே எத்தனை பேர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. சில வீடுகளில் பெரியவங்க இருப்பாங்க, நல்லா வெளியில் வந்து தொழுக வந்து பள்ளிவாசலுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க, கால் முடியாமல் போயிடும், வீட்டிலேயே படுத்திருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, கட்டலோடு இருப்பார்கள். சில பேர் கட்டிலேயே அவருடைய மனம் சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி பெரியவர்களை கண்டுகொள்ள யாரும் வரமாட்டாங்க, அவங்கள போய் பார்க்கறதுக்கு யாரும் கிட்ட போனால் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பெரியவங்க இருந்தாங்க, ஒரு ஊருக்கு காரைக்காலுக்கு மிஸ்கின் போயிருந்து, அப்போ ஒரு மிஸ்கினுடைய முறியினுடைய அம்மா வயசு 99, 103 வயசில் தான் வஃபாத்தானாங்க. அவங்க 99 வயசு. அவங்க நான் பயானுக்கு போகிறோம், திக்ர் மஜ்லிஸுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் தான் பயான் நடக்குது. ஆனால் அந்த அம்மா கிட்ட போய் உட்காந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கதாம்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது சும்மா. உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க, என்னை பார்க்க வந்திருக்கீங்க பாருங்கள், ஸ்ரீதேவி எவ்வளோ பெரிய அஜரத்து, எவ்வளோ பெரிய ஸ்ரீதேவி, என்ன பார்க்கறதுக்குன்னே அங்கேருந்து வந்துருக்குதான். அல்லா, இந்த ஸ்ரீதேவி நல்லா வயசு அல்லா, நல்ல நீண்ட வயசு வாழ வை அல்லா, இந்த ஸ்ரீதேவிக்கு எல்லாம் கூட அல்லா என்று அந்த அம்மா ரொம்ப நேரம் துவா செய்வாங்க. என்னங்க, நான் வந்தது அந்த அம்மாவை பார்க்க வரல,
நான் வந்தது பயானுக்கு வந்தேன். அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க, யாரும் காலையிலேருந்து பேசுறது கூட ஆள் இல்லை. வெளியில் போய் 4 பேர்கிட்ட பேசலான்னா இல்லை, யாருமே இல்லை என்ற மனச்சோர்வு தனிமையிலே சிறை போன்று இருக்கிறது. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட போய் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும் தான் அங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் போதும், ஒரு மோமினுடைய கல்வை மகிழ்வித்தால் போதும், அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது, அவ்வளோ ஆனந்தம் வந்துடுது. அந்த அம்மா வயசாகி மூத்தா போகிற வரைக்கும் அதுக்காக துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. எப்போ போனாலும் கையேஞ்சி 5 நிமிஷம் துவா செய்வாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசை வாழ வைக்கணும். ஒன்றும் இல்லை, இதே பல்லவட்டியில் எத்தனை பேர் அந்த வீடுகளிலே வர முடியாத எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் ஆண்களை சென்று நலம் விசாரியுங்கள். நீங்கள் அவர்களுக்காக ஒரு மருந்து வாங்கி தர வேணாம், ஒரு மாத்திரை வாங்கி தர வேணாம். இந்த வீடுகளில் பெரியவர்கள் இருந்தார்கள், தொழுக வந்தார்கள், நம்மோடு தொழுதார்கள், நம்மோடு ஜும்மாவிலுக்கு வந்தார்கள், நம்மோடு விழாக்களில் கலந்து கொண்டார்கள். இன்று அவர்களால் நடக்க முடியவில்லை, வீடுகளிலே முடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் தினமும் செல்லுங்கள் அவர்கள் வீடுகளுக்கு. டெய்லி போங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு போங்க, இல்லையா லுஹர் தொழுதுட்டு போங்க, அசர் தொழுது எந்த நேரம் என்று ஒதுக்கி கொள்ளுங்கள். டெய்லி ஒருத்தராக 4 பேர் போங்க அவங்க வீட்டுக்கு, போய் அவர்களை ஆறுதல் மொழி சொல்லுங்கள். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு என்னதான் வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி உள்ளவருக்கு ஆறுதல் மொழி சொல்லுங்கள். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு இது பெரிய வியாதி, இது ஜாஸ்தியாக பிழைக்க மாட்டாங்க, இதில் கேன்சர் அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு பிழைக்க மாட்டாருங்க, வீட்டில் கொண்டு வச்சுங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் என்ன சொல்லணும், இதெல்லாம் ஒரு சின்ன வியாதி, பயப்பட வேணாம், அல்லாஹ் நினச்சா ஷிஃபா ஆக்கிடுவான், நீண்ட வயசு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளை பேரனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு நீங்கள் பார்ப்பீங்க, மகிழ்ச்சின்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம் வரும், கல்வியில் மனசோட மகிழ்ச்சி வரும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு தக்தீர் மாறாவிட்டாலும் அவர் மனம் சந்தோஷப்படுவார். அல்லாஹ் நாடனா அந்த நேரம் துவா கபூலாக கூட செய்யலாம், அந்த வியாதி இல்லாமல் ஆக்கிடலாம். எத்தனை நேரங்களிலே சரியாகவே போகாது என்று டாக்டர்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் அந்த வியாதிகளை அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக்கி நல்லா வாழ்ந்தான். சமீபத்தில் நாகூர் ஷரீஃப் ஒரு பெரியவங்க உடம்பு சரியான டாக்டர் கூட்டி போன, அவர் எல்லாமே நின்று போச்சு, கை கால் எல்லாம் முடங்கிடுச்சு, மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டர் சொன்னார், இனி இங்கேயே நீங்கள் வச்சுருந்தாலும் ஆக்சிஜன் கொடுக்குற வரைக்கும் அந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும், பேசாமல் நீ வீட்டில் கொண்டு வச்சுங்க, இன்னும் ஒரு நாளோ அரை நாளோ ரூஹு போயிடும், இங்கேருந்து ஏன் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சில நேரம் சில மணித்துளிகளில் அவங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இருக்கிற மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அசர் கொண்டு வந்தாங்க, இரவுலாம் ஓடிக்கிட்டே இருக்கு, மூச்சு நிற்கலை. அல்லாஹ் தஆலாவுடைய கருணை பாருங்க, ஃபஜர் தொழுகை எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்து என்ன ஒழு செய்வீங்க, தொழுகணுங்கிற டாக்டர்லாம் கைவிட்டு கொண்டு போயிருங்க, தேராது, கடைசி மூச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னவர்களை எந்திரிச்சு உட்காந்து ஃபஜர் தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகிறாங்க. ரொம்ப நாள் அவர்கள் இருந்தார்கள். சமீபத்தில் அல்லாட்ட போய் போன வாரம் அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நீ என்ன ஹயாத்தை கொடுக்கறது, ஹயாத்து உன் கையிலையா இருக்குது, அது அல்லாஹ் கையில் இருக்குது. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், இது நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒரு மனிதர் திருச்சியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வாலிப பையன் கொண்டு போய் ஐசியில் வச்சுருந்தாங்க. அவங்க குடும்பத்தாரெல்லாம் என் ஷேഖനാயத்தில் வந்து அழுதாங்க. சர்க்கார் டாக்டர் 24 hours டைமுன்னு சொல்லியிருக்கிறாரு. டைம் அல்லாஹ் கொடுக்குறதுமா, டாக்டருக்கும் சேர்ந்து டைம் அல்லாஹ் கொடுக்குறான். அவன் என்ன நமக்கு டைம் கொடுக்குறது, அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக நானும் துவா செய்கிறேன், அல்லாஹ் நீண்ட வயசு வாழ வைப்பான். நல்லா இப்போ கல்யாணம் முடிச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கார் அவர், இப்போ நல்லபடியாக வாழ்கிறார் அவர். அப்போ டைம் கொடுக்கப்பட்டவர் 24 hours மூளையில் அடிபட்டு இரத்த கசிவு ஏற்பட்டது, இனி பிழைக்க முடியாது என்று டைம் கொடுக்கப்பட்டவரை அவுலியாக்களுடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எழுந்து நன்றாக வாழ்ந்து பிள்ளைகள் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால், ஒரு ஏழைகளை, ஒரு முதியவரை, ஒரு நோயாளியை சென்று நாம் சந்தித்து நல்ல வார்த்தை சொல்ல என்ன குறைஞ்சி போயிட போகுது? வார்த்தை தானே மூலா செலவாக பண்ணுற. ஒரு பெரியவங்களை போய் பாருங்கள், வயசானவங்களை பாருங்கள், நல்லா இருக்கிறீங்க அண்ணே, உங்களை பார்க்கத்தான் வந்தேன், உங்கள் துவா வாங்கத்தான் வந்தேன். நம்ம ஊரில் பழக்கம் இருக்கும், பெரியவர்களை பார்க்கறத எந்த விதமான விழாவாக இருந்தாலும் பெருநாள் அன்னைக்கு காலையில் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போயிட்டு அந்த தெருவில் அந்த ஊரில் யாரெல்லாம் முதியவர்கள் 100 வயசு 80 90 வயசு அந்த முதியவர்களிடத்திலே சென்று துவா வாங்கி தான் வீட்டுக்கு போவாங்க. நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க பள்ளிவாசல் வந்திருக்க முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடியாத முதியவர்கள் இருப்பாங்க. அந்த முதியவர்கள்ட்ட போய் தலையில் கை வச்சு துவா செய்வாங்க. தலை குனிஞ்சு நிற்க வைக்கும் போது தலையில் கை வச்சு நல்லா இருப்போம்மா ஸ்ரீதேவி, நல்லா இருப்பீங்க. அந்த பாட்டிமாக்கள் நான் என் கண்ணில் இன்னும் நிற்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் வெள்ளை சேலை உடுத்தியிருப்பாங்க,
அப்படியே மலக்குமாறு மாதிரி இருப்பான் அந்த பாட்டிமாருங்க. 80 வயசு 90 வயசு இருக்கும். தலையில் கை வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் கொண்டு போய் வாப்பா அம்மா நிப்பாட்டுவாங்க. தலையில் கை வச்சு நல்லா இருப்போமா, இறப்பமாக வாழ்வீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க என்று அவங்க துவா செய்வாங்க. அந்த துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். பெரியவர்களுக்காக நாம் செய்யும் துவாவை விட அந்த வயதான பெரியவர்கள் நமக்காக செய்கிற துவாக்களை ஏற்றுக்கிறான். நோயாளிகளுக்கு நாம் செய்யும் துவாக்களை விட, யாரும் வியாதியஸ்தர்கள் இருந்தால் நீங்கள் சென்று அவர்களை சந்தித்து உங்களுக்காக துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். வியாதியஸ்தர்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க போகணும், அவங்களுக்காக நாமும் துவா செய்யணும். அல்லாஹ் அவங்க ஷிஃபா கொடுப்பான், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். அவங்கள்ட்ட எனக்காக வேண்டி கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க, என் ஹக்கில் நீங்கள் துவா செய்யுங்கன்னு கேட்டுக்கணும். அந்த வியாதியஸ்தர் வியாதியுடைய நிலையிலே கையேந்தி அல்லாட்ட என்ன கேட்டார் அல்லாஹ் கொடுத்துரும். அந்த வியாதியுடைய நிலை, மனம் உடைந்து போன நிலையிலே என்ன கேட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான். எனவே அன்பர்களே, பெரியோர்களை சந்திப்பதையும் வியாதியஸ்தர்களை சந்திப்பதையும் நம் டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அதை ஒரு படிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் சொந்த பந்தங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ நம் தெருவிலே அறிமுகமானவர்களோ அறிமுகமாக இல்லாதவர்களோ அந்த மாதிரி முதியவர்களை சென்று சந்திப்பது, நோயாளிகளை சென்று சந்திப்பது, அவர்கள் துவாக்களை வாங்குவது நம்மேல் கட்டாய கடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஷஹருல் முவாசாத், இந்த வரக்கூடிய ரமலானுடைய மாதம் அன்பு காட்டக்கூடிய மாதம், ஒருவருக்கொருவர் பாசமாக பிரியமாக நடந்து கொள்ளக்கூடிய மாதம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. இந்த ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை நாம் கேட்டதை எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துகிறோமோ அது போதும். ஒன்னே ஒன்று நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா போதும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதி வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்றிலிருந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, ஒரு தொழுகைக்கு பின்னாவது நான் சென்று இந்த ஊரிலே உள்ள சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இல்லாவிட்டாலும் யாரேனும் வீடிலே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு வயதான பெரியவர்களை, ஒரு வயதான வியாதியஸ்தர்களை சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லுவேன் என்று உறுதி எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? நிச்சயமா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யாரெல்லாம் இன்னிலிருந்து நாளை இருந்து வச்சுக்கிறீங்க, நைட் ஆயிடுச்சு, நாளை இருந்து டெய்லி ஒருத்தரை பார்க்கறது, கை தூங்க யாரெல்லாம் செய்வீங்க இன்ஷா அல்லாஹ்? நிச்சயமா செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு மணி நேரம் பயான் செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஹதீஸை நீங்கள் அமல் செஞ்சாலே போதும். முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கேட்டிருக்க இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, சொன்னார், மன் நஃபஸ அல் முஃமினின் குர்பத்தம் மின் குரபி துன்யா, ஒரு மூமினுடைய உலகத்துடைய கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை யார் லேசாக்கி வைப்பாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்கி வச்சிடறான். ஒரு மூமினுடைய ஒரு கஷ்டத்தை நீ லேசாக்கி வைத்தால் அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போ அவர் வறுமையில் வாடுறாரு, குடிசை வீட்டில் இருக்கார், நீ வீடு கட்டி கொடுத்தால் அப்படி அர்த்தமா? நடந்து போகிறாரு, அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தா யாருக்கு முடியும்? செய்ய முடியுமா? ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து போகிறீங்க, ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், அண்ணே நெருக்கி உட்காந்துக்கலாம், நீங்களும் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்காந்து இடம் கொடுத்துருங்க, போதும். அது பெரிய விஷயம் இல்லை. பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறோம், 4 பேர் இடம் இல்லாமல் நிற்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நெருக்கி இடம் கொடுத்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஒரு நபருக்கு இடம் கொடுத்தால் அதுவும் பெரிய விஷயம்தான். ₹1 செலவில்லை, காசு செலவு பண்ண தேவையில்லை, கொஞ்சோண்டு இடம் தான் கொடுத்தோம், அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுத்துறான் நமக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி யார் ஒரு மனிதனுக்கு உலகில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு அவருக்கு உதவி செய்து அந்த சிரமங்களை நீக்குகிறாரோ, ஆகிரத்துடைய மறுமையுடைய சிரமங்களில் ஒரு சிரமத்தை அல்லாஹ் அவருக்கு நீக்கி விடுகிறான். போ, அவர் நின்றுட்டு இருந்தார், கால் வலிக்கும், நீங்கள் எந்திரிச்சு இடம் கொடுத்தேல, போ, ஒரு சக்கராத்தே உனக்கு கேன்சல் பண்ணிட்டேன்ட்டான் அல்லா தாலா. என்ன சாதாரண விஷயமா? சாதாரண ஒரு விஷயமா? சக்கராத்தை கேன்சல் பண்ணி அல்லா தாலா. பஸ்ஸில் நின்று இருந்தேன், ரொம்ப நேரம் நின்றுட்டார் ஒருத்தர், நான் இனிமேல் நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும், கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் உட்காருங்க பெரியவங்களே உட்கார வச்சிங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தாலா கபருடைய அதாபை கேன்சல் பண்ணிடுவான். சாதாரணமாக ஆகிரத்துடைய சிரமங்களில் ஒரு சிரமத்தை அவருக்கு அல்லாஹ் நீக்கி விடுகிறான். இப்போ வாழ்நாள்லாம் 10 பேருக்கு நீக்கணும், சக்கராத்து கேன்சல்,
கபருடைய அதாபு கேன்சல், மஹ்ஷர்ல கேள்வி எனக்கு கேன்சல், இடைத்தராசு கேன்சல், சிராத்துல் முஸ்தகீம்ல கஷ்டம் கேன்சல். இப்படியே நீ எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டா நேரா சொர்க்கம் தான். ஹிசாபு கிதாபு கேன்சல். அல்லாஹு அக்பர். உன் ஆகிரத்துடைய சிரமங்களில் ஒரு சிரமத்தை அல்லாஹ் ஜல்ல ஷான் நீக்கி விடுகிறான். யாரா இருக்கட்டுமே, எந்த மனிதரா இருக்கட்டுமே. மிஸ்கின் ஒரு நாள் சேலத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் ஏறிட்டு என் ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி அலைஞ்சுங்களா ஏறி உட்காந்து ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு இருந்துச்சு, உட்காந்தாச்சு. இனி பஸ்ஸில் சீட்டே இல்லை, டவுன் பஸ்ஸு போயிட்டே இருக்கு. அப்போது மிகுந்த வயது முதிர்ந்த ஒரு மனிதர், மாற்று மத சகோதரர், அவர் இந்து மத துறவி மாதிரி, இந்து மத இந்த சாமியாராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர், காவி உடை அணிந்திருக்கிறார். கழுத்தில் நிறைய அந்த உத்திராட்ச கொட்டைகள்லாம் தொங்குது. கையில் ஒரு தடியோடு மெதுவாக பிடிச்சி ஏறுறார். இப்படியே தெரியும். அவர் உள்ளே வந்தோன்னு பார்க்குறேன். இந்த பஸ்ஸில் மொத்த பஸ்ஸில் நான் ஒருத்தன் தான் முஸ்லீம் உட்காந்துருந்தேன். எல்லாரும் மற்ற சகோதரர் உட்காந்துருந்தாங்க. யாராவது ஏதாவது செய்கிறான்னு யாருமே கவனிக்கல. டக்குன்னு நான் எந்திரிச்சேன். நடந்து முன்னாடி போய் அவர் கையை பிடிச்சி, வாங்க என்ன இங்கே உட்காருங்க, பெரியவங்க இடம் இருக்குது உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் திரும்பி பார்த்தார், பஸ்ஸையே பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. நான் இந்த கோலத்தில் இருக்கிறேன்னா தலைப்பா கட்டி சுப்பாலாம் போட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். ஆண்டவா அங்கே ஆரம்பிச்சிட்டார். எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ஏன்னா சத்தமாக சொல்கிறார், ஆண்டவா இந்த ஸ்ரீதேவி நல்லா வச்சிரு, தீர்க்காயுஷா வச்சிரு, 100 வயசு வை, பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் துவா செஞ்சுட்டா வர்றாரு இறைவன். இப்போ நீ யோசிங்க, அவர் மாற்று மத சகோதரர் அல்ல துவா கபூல் செய்ய மாட்டானா? ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றினா துவா கபூல் சொர்க்கத்தை கொண்டு போயிடறாங்க. ஒரு பூனைக்கு தண்ணி ஊற்றினா சொர்க்கம் கொண்டு போயிடறாங்க. ஏன்? ஒரு எறும்புக்கு 2 அரிசியை போட்டு அல்லாஹ் அவனை மன்னிச்சிடறான். ஒரு எறும்புக்கு 2 அரிசியை போட்டு அல்லாஹ் மன்னிச்சிடறான் என்று ஒரு யாருக்கா இருந்தாலும் பிறருக்கு உன்னால் முடிந்த அளவு இந்த வாழ்க்கையில் எவ்வளோ செய்ய முடியுமோ நீ செய்தால் அல்லாஹ் உதவி செய்கிறான்னு சொல்லுகிற பொழுது அந்த மனுஷன் யாருக்கும் வெட்கப்படலை, யாருக்கும் வெட்கப்படலை, அவரும் வெட்கப்படலை. கையேந்திர அங்கனையே பஸ்ஸு சத்தம் கேட்குது, பஸ்ஸு முழுசு சத்தம் கேட்குது. ஆண்டவா இந்த ஸ்ரீதேவி நல்லா வை, அவர் எங்கே போனாலும் உதவி செய்ய. ரொம்ப நேரம் சத்தமாக சொல்கிறார். எனக்கு வெக்கமாக போச்சு, என்னை விட மற்றவங்க ரொம்ப வெக்கமாக போச்சு. வந்தவங்களுக்கெல்லாம் அந்த பஸ் இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப வெக்கமாக போச்சு. பாருப்பா, வந்த ஒரு காவி உடை அணிந்த ஒரு சாமியார், கழுத்திலாம் 5-6 திராட்சை மாலை தொங்குது, உத்ராட்ச மாலை 5-6 மாலை தொங்குது. நான் அதெல்லாம் பார்க்கல. என்னை விட வயதில் மூத்தவர். அவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன, என்னை விட வயதில், அவர் இந்துவோ கிறிஸ்துவோ ஜெயின மதமோ புத்த மதமோ யாரா நமக்கு எதாக இருந்தால் என்ன, உடனடியாக ஓடி சென்று கையை பிடிச்சி கொண்டு வந்து என் சீட்டில் உட்கார வச்சு. சரிங்க, இப்போ என்ன குறைஞ்சி போச்சு எனக்கு? எதுவும் காசு பணம் கொடுத்தனா, இது டீ வாங்கி கொடுத்தனா? ஒன்றும் குறையில. இன்னும் 5 நிமிஷம் ஸ்டாப்பிங் வச்சு நான் இறங்கிட்டேன். ஆனால் அவர் நான் இறக்கும் வரையிலேயும் சத்தமான குரலிலே அவர் துவா செய்கிறார், இறைவனிடத்தை மன்றாடுகிறார். அதை எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் திரும்பி அவரை பார்க்குறாங்க. நண்பர்களே, எதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு? இதுவும் ஒரு சின்ன உதவி தான். செலவே பண்ணாத உதவி நிறையா இருக்குது. அதைத்தான் ஷஹருல் முவாசாத். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வசதியில் எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. வசதி இல்லை, உன் கையால் உதவி செய், உன் கையால் உதவி செய்யட்டு, உன் நாவால் உதவி செய். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போ. நண்பர்களே, யாரோ ஒருத்தருக்கு பார்க்கறதுக்கானே நான் என் சொந்தக்காரங்க பார்க்குறேன்னு ஆஸ்பத்திரி போயிருந்தேன். KN ராவ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சேலத்தில் உறவினர்கள் யாரோ அட்மிட் ஆயிருந்தாங்க, அவங்க பார்க்கறதுக்கான நான் போயிருந்தேன். போனால் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் நீண்ட அங்கி அணிந்திருக்கிறார், கழுத்திலே சிலுவை மாலை தொங்குகிறது. அவரோடு இன்னொருத்தரும் கூட கூப்பிட்டார். ஒவ்வொரு ரூமாக போகிறார். ரூமுக்கும் வந்தார். அங்கே 4 பேர் பெட் இருந்துச்சு. ஒவ்வொரு பெட்டாக போய், இறைவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரே அல்லேலூயா, இந்த நோயாளிக்கு நீ பரிபூர்ணமான விடுதலையை கொடுப்பாயாக, இந்த நோயாளியை எல்லா சிரமங்களையும் நீக்குவாயாக, அவருடைய வியாதியை முற்றிலுமாக குணப்படுத்தி அவர் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பாயாக, ஆண்டவா நல்லபடியாக வைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நல்லா இருப்பீங்க, சீக்கிரம் நல்லா போயிடும், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பெட்டுக்கு போகிறார். அவர் ரொம்ப, அந்த அம்மா கல்லில் தண்ணியே வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அவர் கர்த்தருக்கு தோத்துறவங்கிறாரு, ஆண்டவா ஆண்டவா. இந்த அம்மாவும் கையேந்துது. அடுத்த பெட்டுக்கு போகிறார். அவர் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்னு பார்க்கவே இல்லை. அடுத்த பெட்டுக்கு போகிறார். இப்படியே 4 பெட்டுலேயும் நின்று இறைவன்கிட்ட வேண்டாரு, கர்த்தா கர்த்தரே இயேசுவே இவருக்கு நன்மை செய்வாயாக அப்படின்னு அடுத்த ரூமுக்கு போகிறார். எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ஏன்னா பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்த பணி.
இயாதத்துல் மரீல், வியாதியஸ்தர்களை வியாதி விசாரியுங்கள், அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று நமக்கு சொன்ன பணி, நமக்கு உத்தரவிட்ட பணி நாம செய்கிறோமா? என்னைக்காவது இந்த பல்லவட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே அட்மிட் ஆகக்கூடியவர்களில் போய் பார்த்துருக்குறோமா? ஏதாவது நம்ம அண்ணன் தம்பி கீழே விழுந்து கால் உடஞ்சி கை உடஞ்சி கட்டு போட்டு மாட்டி வச்சுட்டாங்கன்னா பார்க்க போவோம். இல்லை நம்ம சின்னத்தா பெரியத்தாக்கு ஏதாவது கிட்னி அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் உடனே இங்கேருந்து கூட்டம் கூட்டமாக போகிறது. டாக்டர் வேணான்னு சொன்னாலும் வேணா போய் இறங்குறது. ஏன்னா எதுக்காண்டி போகிறது? இதுவும் முகப்பத்தில் துவா செய்கிறதுக்கு இல்லை. போகலைன்னா நல்லா எந்திரிச்சு வந்து திட்டுவான் பையன். எந்திரிச்சு வராமல் போயிட்டாருன்னா அது பிரச்சனையே கிடையாது. எந்திரிச்சு வந்துட்டாரு, 4 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தேன், சம்பந்திங்க சின்ன பொண்ணை கட்டின குடும்பத்தில் வந்து பார்த்தானா பாருங்க என்று சொல்லுவாராம். அதுக்காண்டி வேன் பிடிச்சி போய் நிற்கிறாங்க. டாக்டரை திட்டு வாங்கிட்டு நர்ஸை திட்டு வாங்கிட்டு போங்க போங்கன்னு துரத்த. இது வேண்டாம். உன்னுடைய சொந்த பந்தம் என்று பார்க்க வேண்டாம், அது எல்லாரும் தான் போவார்கள். உன் சொந்த பந்தம் என்று நீ பார்க்க வேண்டாம், உன் அண்ணன் தம்பி என்று பார்க்க வேண்டாம், முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்து என்று பார்க்க வேண்டாம். நீ சென்று அவங்க சொல்லி பாரு. அவங்களுக்கு எந்த ஒரு நண்பர் இந்து நண்பராக இருக்கட்டும், அம்மா நல்லா பேர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆண்டவா இந்த குழந்தைக்கு சீக்கிரமாக இறைவா, இந்த குழந்தைக்கு சீக்கிரமாக நிவாரணம் கொடுத்து சந்தோஷமாக அந்த குழந்தையை வீட்டுக்கு அனுப்பி வை இறைவா என்று நீ போய் கேட்டு பாரு. அந்தம்மா அழுதுருவாங்க. விளைஞ்சுங்களா? இந்த பணியை நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளைஞ்சுங்களா? குறிப்பாக ஆலிம்ஷாக்கள் நாங்கள் தான் செய்யணும். ஏன்னா அவர் வந்தார், ஏதோ பக்கத்தில் உள்ள சர்ச்சுடைய ஒரு பாதிரியார், அவர் நாங்கள் விசாரித்தா டெய்லி வர்றாராம். டெய்லி வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாடியிலும் 10 ரூம் இருக்குது, 4 மாடியில் 40 ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு 4 பேர்னா 160 பேர். எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. அவர் இது எதுக்காக செய்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவர் செய்யக்கூடிய பணியில் அந்த வியாதியஸ்தர்களுக்கு எனக்கென்று அக்கறைப்படுத்துகிறாரு என்று சொல்லி அவர்களுக்கு மனம் நிம்மதி பெறுகிறது, மனம் நிம்மதி அடைகிறது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நல்லா போயிடும், இதெல்லாம் சின்ன வியாதிமா. 4 நாளைக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு பையன் டெங்குன்னு வந்தார், நல்லா போய் வீட்டுக்கு போயிட்டாருமா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, உன் பையனுக்கு சின்ன காய்ச்சல் தான், சரியா போயிடும்னா அப்படியா, நல்லா போச்சுங்களா, என் பிள்ளைக்கு நல்லா போயிடுமா என்று அந்த அம்மாவுடைய மனசு குளிர்ந்து போயிடுது. நாம ஏன் செய்யக்கூடாது இந்த பணியை? நாம ஏங்க செய்யக்கூடாது? நமக்கு சொன்ன பணி இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம், உன் பக்கத்து வீட்டுக்கு போ, இந்த தெருவில் போ, 4 பேரை பாரு, உடல் நலம் சரியில்லாதவனை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், அவனை விசாரிக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவிட்டார்கள். வைதா மறியல நீ அவர் வியாதி அடைந்து விட்டால் நீ சென்று அவரை வியாதி விசாரிப்பது ஒரு மோமின் மீது கட்டாய கடமை என்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ்ல ஹக்குல் முஸ்லிமி அல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 6 என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வியாதி அடைந்தால் நீ சென்று விசாரிப்பது உன் மீது கடமை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு பெரியவர்களே, இதெல்லாம் இந்த ஷஹருல் முவாசாத்தில் அன்பு கடைபிடிக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், அந்த மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். அன்பர்களே, பெரியார்களே, நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள்லாம் இருக்கிறார்கள். இந்த மாதத்தை ஷஹருல் முவாசாத் என்ற பெருமானார் சொன்னாங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். ஹதீஸ் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் ஹதீஸை. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமன் யஸ்ஸர அலா முஹ்சிரின், ஒரு வறுமையில் வாழக்கூடிய சிரமத்தில் உள்ளவர்களுக்கு யார் லேசாக்கி வைக்கிறார்களோ, யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வைப்பார். ஒமன் சதர முஃமினன், ஒரு மனிதனுடைய குறையை யார் மறைப்பார்களோ, சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவருடைய குறையை அல்லாஹ் உலகிலும் மறைப்பான், ஆখিরাத்திலும் மறைப்பான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, அந்த அடியான் தன் சகோதர மனிதனுக்கு சக மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமா? எல்லா முஸ்லிமான முஃமினான அனைத்து மனிதர்களுக்கும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களுக்கும் உதவி செய்யும். நேற்று காலையில் நடந்த செய்தி, நேற்று காலையில் சிட்டுக்குருவிகள் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற நிறைய மயில் ஓலாத்தும். அந்த மயில் தீனி கேட்டு அலையுது. வெயில் காலம் எதுவுமே இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. நான் தம்பிகிட்ட சொன்னேன், மகனார்கிட்ட சொன்னேன், இப்போ அந்த ரேஷன் அரிசி இருந்துச்சுல்லப்பா கொஞ்சம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அரிசியை கொண்டு போய் நானே மொட்டை மாடிக்கு போய் அந்த மொட்டை மாடி சுற்றி செவுறு இருக்குது பார்த்தீங்களா, செவுறு எல்லாம் சுற்றி அரிசியை போட்டேன்.
ஃபுல்லாக அரிசியை போட்டேன், செவரு மாடி சுத்தம். எத்தனை குருவிகள் சாப்பிடும், எத்தனை காக்கா சாப்பிடும்? ஒரே ஒரு அரிசியை ஒரு காக்கா சாப்பிட்டோம், ஒரு குருவி சாப்பிட்டோம். 2 அரிசி சாப்பிட்டா வயிறு நிமிர்ந்து போய்ட்டு அந்த குருவிக்கு. ஆண்டவன்கிட்ட சொல்லும், ரப்பே எந்த ஸ்ரீதேவியும் அரிசி போட்டு வச்சாரு, நான் எங்கே போய் தேடுறது, ஆண்டவரை மன்னிச்சிருன்னு சொல்லும். அந்த குருவி துவா செய்யும், அந்த குருவியுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஒன்று வேணாம், வீட்டு வாசலில் ஒரு சட்டியில் தண்ணி வைங்க, அந்த தெருவில் போய் ஆடு குடிக்கட்டும், மாடு குடிக்கட்டும், நாய் குடிக்கட்டும், அதை அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அன்பர்களே, இவ்வாறு நம்மால் முடிந்தவரை வாழும் காலமெல்லாம் டெய்லி மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக வாழுங்கள். அதைத்தான் ஷஹருல் முவாசாத், அன்பு காட்டக்கூடிய, பரோபகாரம் செய்யக்கூடிய, பாசம் காட்டக்கூடிய மாதம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நாம் அனைவரும் இதை கடைபிடிப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம் வாழ்க்கையிலே நாம் அடுத்தவர் மீது இறக்கப்பட்டால் நம் மீது அல்லாஹ் இறக்கப்படுவான். யார் உலகில் உள்ள மக்கள் மீது, உலகில் உள்ள பிராணிகள் மீது இறக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கப்படுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மன் ரஹிம மன் மை யர்ஹம், ஹதீஸ் எனக்கு மறக்குது, மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமாய். இங்கே உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ்வும் மலக்குகளும் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி மக்களுக்கு பரோபகாரமாக வாழக்கூடிய, எல்லோருக்கும் உதவி செய்து வாழக்கூடிய, வாழும் காலமெல்லாம் குடும்பத்துக்கு மட்டும் என்று இல்லாமல் நான் நல்லா சாப்பிடணும், என் வீட்டுக்காரங்க நல்லா சாப்பிடணும், தேனும் பாலுமா சாப்பிடணும், ஊரில் எவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன என்று வாழாமல் எல்லோருக்குமான பொது வாழ்க்கையாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் மக்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.